நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் 2 பேருமே வந்து கிளம்பியிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பிளுக்கு தான். என்ன ரொம்ப நாளாக இந்த டெம்பிள் போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன். பட் இன்றைக்கி தான் அந்த டைம் கிடச்சிது. பட் ஈவினிங் டைம் கிளம்பும்போதே நல்ல ஒரு மழை சாரல், அப்புறம் கொஞ்சம் தூரம் தூரிச்சு, அப்புறம் வெயில் அடிச்சது. பல கிளைமேட் தாண்டி தான் இந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. வேறு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சேரி மலை தான். செஞ்சேரி மலையில் இருக்கிற முருகர் கோயிலை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம எப்போவுமே முருகர் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். சரி இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு 8 மணி காலையிலேருந்து ஒன்று போகலாமா வேணாமான்னு ஒரு 8 மணி கடைசியில் வந்துவிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா வாத்து குஞ்சு, கோழி குஞ்சு எல்லாம் வச்சுருந்தாங்க. நமக்கு பெட்டுனாவே ஆசை வரும். ஆனாலும் நமக்கு வந்தது இன்றைக்கி என்ன சாமி கும்பிடணும். ஸோ நேராக சாமி கும்பிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் கிளம்பும் போதே 4 to 5 o'clock ப்ளஸ் ஆயிடுச்சு. கோயில் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேட் வழியில் வந்து முன்னாடி ஏதோ கட்டட வேலை நடந்துச்சு. படியில் போகலாம், நம்மளால் முடியாது, நமக்கு சுற்றி போகிறதா ஆகுன்னு சொல்லிட்டு சாமிக்கு தேவையான பூவு விளக்கு அது மட்டும் வாங்கிட்டு சைடு எடுத்து முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் ரைட் சைடு கட்டை எடுத்துட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான சந்தையாக தெரியுது. ஏன்னா நாங்கள் போனது புதன்கிழமை. இவ்வளோ பெரிய சந்தையை நான் பார்த்தது கிடையாது. உடுமலையும் சரி, குடிமங்கலம் சரி, பெதம்பட்டியும் சரி, அளவான கூட்டம், அளவான 4 லைன். இதனால 1 மைல் தூரம் இருக்கிறது தெரியுது. ஃபுல்லாக கூட்டம். ஹிந்தி பையாக தான் பாதி பேர். நிறைய கம்பெனி இருக்க மாதிரி தெரியுது. ஆளுங்க அதிகமாக இருந்தாங்க. கட்டடத்துக்குள்ளேயுமே சந்தை. இந்த பக்கம் நான்வெஜ், இந்த பக்கம் துணிமணியை. அப்பப்பா பெரிய சந்தை தான். சரி ஒரு நாள் வந்து வரேன்னு, சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் பார்க்கறக்கே ரவுண்ட் அடிக்கிறதுக்கு நேரம் ஆயிரம் மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் டைம் ஆயிருன்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்காமல் நேராக பின்னாடி போயிட்டே இருந்தோம். போகும்போது சல்லுன்னு ஒரு பாதையில் நம்ம கோயிலுக்கு மேலே போகிறதுக்கு பெண்ட் ஆரம்பித்தது. பெரிய தூரமெல்லாம் கிடையாது. கார் வரவங்க வயசானவங்க எல்லாம் ஈஸியாக கூட்டிகிட்டு வந்துடலாம். 2 திரும்பினோம்னா நம்ம நேராக போய் கோயிலோட பேக் கேட் ரீச் ஆயிடுவோம். பேக் கேட் பக்கமே அன்னதானம் இருக்குது. ஆப்போசிட்டில் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக தான் இருந்தது. பெஸ்ட்டு தான். சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. பின்னாடி இன்னமும் ஒர்க்கு போயிட்டு இருந்தது. அதனால் நாங்கள் ஃப்ரெண்ட் வழியிலேயே போகலான்னு சொல்லிவிட்டு 2 பேர் முன்னாடி நடந்து போயிட்டோம். நிறைய பேர் வியூ பாயிண்ட் மாதிரி மேலே ஏறி ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நமக்கு தான் பயமே. அதனால் அதெல்லாம் கண்டுக்காமல் நேராக போய் விளக்கு போடலான்னு சொல்லிவிட்டு விளக்கு போடுறது முன்னாடியே இருந்தது. அங்கேயே தனியாக இருந்தது. அங்கேயே விளக்கும் போட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் என்ன படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம என்ன தான் சைடில் ஏறி வந்தாலும் ஒரு 2 பிளாக் டேர்னிங் ஏறுற மாதிரி தான் இருந்தது. பட் அங்கே ஏறி அந்த வியூ பாயிண்ட் பார்க்கும்போது அவ்வளோ க்ரீனிஷாக, நம்ம ஊர் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஒரு தூரத்துலேருந்து பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவு க்ரீனிஷோட ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறோம். அது ஈவினிங் டைம் குளித்து அதை பார்க்கும்போது வேறு லெவல். சரி ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் கரெக்டாக வந்து அபிஷேகம் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக தங்கத்தேர் ஓப்பன் பண்ணாங்க. எப்படி ஃபேஸ் க்ளோ ஆகுது பாருங்க. நம்ம என்ன தான் இருந்தாலும் தேர் பக்கத்தில் போகும்போது அந்த கோல்டிஷ்ஷுக்கு அப்படியே க்ளோ ஆகுது. ஆல்மோஸ்ட்டு 6:55க்கெல்லாம் வந்து தங்கத்தேர் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் சாமி அது வரைக்கும் அபிஷேக பூஜை போகும். அதையும் நின்று பார்த்து கும்பிட்டு அந்த சாமியை எடுத்துகிட்டு வந்து தங்கத்தேரில் வச்சு, அதுதான் ஃபேமிலி மெம்பர்ஸ் போல் அவங்க தான் என்னமோ இழுத்துட்டு இருந்தாங்க. நம்ம அதையும் பார்த்துட்டு கும்பிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு 7 மணிக்கு கிளம்பிட்டோம். அப்படின்னு படியில் இறங்குறோம். முருகர் என்ன நினச்சாருன்னு தெரியல, எங்களை அழைச்சி அன்னதானம் இருக்குது சாப்பிட்டு போகணுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால் சரி திரும்பி வந்து ஃபுல்லாக தேர் வந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி வந்து நிலையன் வந்து நின்றதுக்கப்புறம் கும்பிட்டு கீழே இறங்கி சைடில் வந்ததுக்கொண்டே அன்னதானம் கொடுத்தாங்க. மனசார சாமி கும்பிட்டு வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக வந்தோம். புதன்கிழமைங்கிறது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு டே எண்டிங்காக முடிஞ்சுது. மறக்காமல் போங்க. கூட்டம் எதுவும் கிடையாது. நல்லா மனசார சாமி கும்பிட்டு சந்தைக்கு வரவங்க சந்தையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நிம்மதியாக வரலாம். இந்த ஜேர்னி ரொம்பவே ஜாலியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஜேர்னி பார்க்கலாம்.